ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுட சுட சுவையான சிக்கன் ரோல். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பசங்களுக்கும் செஞ்சு குடுக்கலாம். நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து சிக்கன் ரோலுடைய மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். நான் வந்து 1/4 கிலோ கேரட் வந்து திருவி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி 2ம் சேர்த்து ஒரு பிடி போதும். நம்ம லாஸ்ட்ல வந்து முட்டை ஊத்திப்போம். அதனால 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வேற எதுவும் அரைக்க தேவையில்ல. மீதிலாம் அப்படியே போட்டுக்கலாம். இது 2 மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதோ பாருங்க நைஸா அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில வந்து எண்ணெய்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படியே நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதுக்கு நம்ம திருவி வச்சிருக்க கேரட்டை போட்டுக்கலாம். இந்த கேரட்லேயே 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அப்புறம் சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியிலே அது வெந்துடும். நம்ம தண்ணியெலாம் கூட எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் லைட்டாக கழுவி இதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றின அந்த தண்ணியே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதிலே கொஞ்சம் வெந்தால் போதும் இந்த கேரட்டு. நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. அப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி இதையும். இந்த சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி அரைச்சோம்ல அதிலே மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேறு எதுவும் தண்ணி தேவையில்லை, இந்த தண்ணியே போதும். இந்த தண்ணியிலே இது வெந்துடும். ஏன்னா கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி வரும்ல, அது இது கரெக்டாகிடும். இது கொஞ்சம் இந்த தண்ணி சுண்ணா போதும். நம்ம திருப்பி ஃப்ரை தானே பண்ண போகிறோம், அதனால போதும் கேரட் கொஞ்சம் வெந்தாலே. கேரட் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லை பாருங்க, நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இதுலேயே இந்த கேரட் சிக்கன்லாம் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சி ரோல் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் வாசனை கம்மன்னு இருக்குது. கேரட் சிக்கன் இந்த புதினா கொத்தமல்லி கரம் மசாலாம் போட்டிருக்கறனால வாசனை செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடச்சி ஊற்றின முட்டையும் வெந்துடுச்சு. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ரோல் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் முட்டை ஃபுல்லாக வெந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோல் செய்யறதுக்கு மைதா மாவு வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இதுக்கு கலருக்கு. நீங்கள் வந்து ஃபுட் கலர் எல்லோ கலர் இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம். நான் அது கலர் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்வோம்ல அந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலா ஆறிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாவு சப்பாத்தி பேலிக்கிற மாதிரி பேலிச்சு அந்த மசாலா இதுக்குள்ளே வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இது மாவு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம் அந்த மாவை. பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சைஸ் இருந்தால் போதும், நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும். இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பேல்ச்சிக்கலாம் சப்பாத்தி திரட்டுற மாதிரி. மாவு மட்டும் சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து பெரட்டி இது பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஒட்டும் நம்ம பேலிக்கும் போது. அதனால் பெரட்டி வந்து சப்பாத்தி மாதிரி பேல்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக பேலிக்கணும், குண்டாக பேலிக்கக்கூடாது. அப்போ தான் வந்து ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நம்ம மெலிசா பேல்ச்சிக்கலாம் நல்லா. இந்த மாதிரி நம்ம நல்லா பேல்ச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக வைக்கலாம், நிறைய வைக்கக்கூடாது. நிறைய வச்சேன்னா அது க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த 2 ஓரமாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அது ஓப்பன் ஆகாது. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இந்த கேரட் மசாலாலாம் வெளியில் வந்துடும், எண்ணெய் ஃபுல்லாக ஆகிடும். அதனால் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரியே இருக்கிற ரோலையும் இதே மாதிரி ரோல் மசாலா உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கிற எல்லா ரோலையும் மாதிரியே இருக்கிற மாவு உருண்டையும் நம்ம மசாலா உள்ளே வச்சு ரோல் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த சிக்கன் ரோல் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். போதும். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஓவர் ஹீட் ஆனாக்கா அது வந்து கறிக்கிடும் போட்டோன்னே. அதனால் மிதமான சூட்லேயே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே புரியுது பாருங்கள். இது 1 மினிட் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். இல்லாட்டி அது வந்து உடஞ்சிரும். நம்ம போட்ட உடனே எடுத்து திருப்பினோன்னா உடஞ்சிரும். அதனால் 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், கீழே வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக ஓவர் ஸ்பீடு வச்சோன்னா அது வந்து கருகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மசாலாலாம் இது கூட செட் ஆகும். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பிளேட்டில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகுது பாருங்கள். மொத்தமாக சேர்த்துட்டா அது ஃப்ரீயாக வேகாது. அதனால் நம்ம சும்மா எப்படி பத்துற மாதிரி திருப்பி போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோல் பண்ணி வச்சதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஓப்பனே ஆகலை பாருங்கள். நம்ம அவ்வளோ அழகாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகாமல் மசாலா எதுவுமே வெளியிலே வரல பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். யாருன்னா கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாலும் நாங்கள் ஈஸி மெத்தடில் இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் நேரத்தில். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், உள்ளே நம்ம புட்டு பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த சிக்கன், கேரட் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.